Hello friends, Vanakkam Bandaram, Namaste, Namaskar, Pakodi Seki Muthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. நவம்பர் மாதம் 2வது வாரம் 14th நவம்பர் 25,910 முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் 1 hour ஃபுல்லி ஷார்ட் கவரிங். ஏன்னா காலையில் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வராது, மெஜாரிட்டி இருக்கும், எல்லாம் தெரிஞ்சாச்சு. 2 மணிக்கெலாம் கிளியர் ஆகிடுச்சு. 202 சீட்ஸ் விஐபி என்டிஏ அலையன்ஸு. இருந்தாலும் காலையில் 9:30 2 மணி வரைக்கும் 25,840 860க்கு மேலே போகலை. கீழே 25,810 790 760 இப்படியே கட்டடைகிறது. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு யாரும் கணிக்க முடியல. இருந்தாலும் 202 சீட்டு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் கூட மார்க்கெட் 2 மணி வரைக்கும் 25,800க்கு 820 தான் இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸில் ஃபுல் ஷார்ட் கவரிங் 25,910 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஸ்பாஸ் ஒரு 30 பாயிண்ட் ப்ளஸ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் மண்டே டு ஃப்ரைடே லாஸ்ட் வீக்கில் 2வது வாரம் லோ 25,449, ஹை ஃப்ரைடே லாஸ்ட் டே ஆஃப் செகண்ட் வீக் 26,010 க்ளோஸ் ஆனது. அதிலிருந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே 25,910. கன்சல்டேட்டட் நிஃப்டியை பார்க்கும்போது 25,440 லோ, ஹை 26,010. ஆனால் கன்சல்டேட்டட் க்ளோசிங் போது 25,718 க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஃபுல் டே கன்சாலிடேஷன் 740 60 840 860 மேலே கிடையாது. லாஸ்ட் மினிட் ½ an hour 1 hour 45 மினிட்ஸில் தான் 26,010க்கு கன்சல்டேட்டிவ் க்ளோஸ் ஆனது. நார்மலாக க்ளோஸ் ஆனது 25,910. கன்சல்டேட்டர் 25,718. ஃபர்தர் மார்க்கெட்டு 3வது வாரம் 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் போகும். 25ஆம் தேதி அது 4th வீக்கில் செட்டில் பண்ணிருக்கு. அடுத்த வாரம் எப்படி போகும் அப்படின்னா, ஏற்கனவே இன்கம் டேக்ஸு ஸ்லாப்பு எல்லாம் கட் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிருக்கு. ஜிஎஸ்டி கட் பண்ணி 18% 12 12லேருந்து 5 பூரா 0 பண்ணியாச்சு. கார்பரேட் ப்ராஃபிட் டு ஜிடிபி 4.7% இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டு 0.5 0.75 இருக்குது. ஜிடிபி க்ரோத்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க 7%. மைக்ரோ பேங்க் இண்டிகேட்டர் வரும். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பாலிசி கண்டினியூடு ஸ்ட்ராங். பீகார் எலெக்ஷன் முடிவு நல்ல முடிவில் இருக்குது. பாக்கி 2 தான் மிச்சம் இருக்குது. என்னென்னா எஃப்எஃப்இ கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்க. மேலே போனாலும் செல் பண்ணுறாங்க, கீழே போனாலும் செல் பண்ணுறாங்க. மேலே போயிடுச்சுன்னா இன்றைக்கெலாம் 26,010 ஒரு 100 பாயிண்ட் டவுனில் வந்திருக்கு. 25,910 100 பாயிண்ட் டவுன்னா காரணம் என்னென்னா, கன்சல்டேட்டிவில் ப்ராஃபிட் புக் பண்ண அப்புறம் ப்ராஃபிட் புக்கு கீழே வருது. இன்ட்ராடேயில் பூரா ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பூரா கன்சல்டேஷன் இன்றைக்கி 25,790 760லேருந்து 860 தான். ஒரு 50 பாயிண்ட்டு 60 பாயிண்ட்டுக்கு உள்ளே தான் மேலுக்குள்ள இருக்குது. லாஸ்ட் மூமெண்ட் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது என்ன, ட்ரேடு டேரிஃப் என்ன ஆகும் அப்படின்னாக்கி அது ஏற்கனவே ஏப்ரல் இன்னும் நான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் போயிட்டுருக்கு. 100% 150% 75% 15% குறோம். வி ஆர் குட் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் காரியம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த டேரிஃப் வார் முடிஞ்சுன்னா இந்த டிசம்பர் மாதம் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா 26,000 25,500 அதுக்கு கீழே இன்ட்ராடே போகும். 26,100 120 வரைக்கும் இன்ட்ராடே மேலே போகும். ஒரு ட்ரிப் இந்த வாரில் இன்ட்ராடேயில் 26,120க்கு மேலே க்ளோசிங் வேணும். 26,140 சஸ்டெயின் வேணும். அடுத்த வாரம் வீக்கெண்ட் ஃப்ரைடே. அப்படி இல்லை திரும்பவும் பழைய மாதிரி 25,500 26,000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். வேறு வழியே கிடையாது. கேலோ இந்தியா கேலோ அப்படிங்கிற மாதிரி கேலோ நிஃப்டி கேலோ ஷார்ட் ஹையர் லெவலில் கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுங்க, புட் ஆப்ஷன் வாங்குங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேமாக இருக்கணும். அதே மாதிரி கீழே வரும்போது 26 வரும்போது
கவர் பண்ணுங்க. இருந்தால் கால் லாங் வாங்குங்க. புட்டு வந்து ஒரு மேலே ஒரு 100 பாயிண்ட் வர மாதிரி ஷார்ட் பண்ணுங்க. இதுதான் அதோட ஸ்ட்ராட்டஜி. வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள்லாம் ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்கிறோம். வாங்குறது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதும் பேங்க் நிஃப்டி வந்து ஃபுல் சப்போர்ட்டு நிஃப்டிக்கு கொடுத்தாலும் எஃப்எம்சிஜி, மெட்டல், எனர்ஜி வகர ஐடி ஸ்டாக்லாம் கீழே போயிட்டுருக்கு. அதனால் பேங்க் நிஃப்டி நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு. 58,577 58,615 அதில் ஒரு 15 பாயிண்ட்டு, இதில் ஒரு 20-30 பாயிண்ட்டு, ஒரு 45 பாயிண்ட்டு ஆல் டைம் ஃப்ரெஷ் ஹையில் போயிட்டு கீழே 58,500க்கு 530 க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிஃப்டி சப்போர்ட் பண்ணி சொல்லாது. நிஃப்டி ஆகிட்டு கீழே இருக்கும், எஃப்எம்சி கீழே இருக்கும், கன்சூமர் கீழே இருக்கும், எனர்ஜி மேலே போகும், பேங்கிங் மேலே போகும். ஆக 26,000 மேலே நிஃப்டி போகாது, 25,500க்கு கீழே நிஃப்டி போகாது. ஒன்லி ஃபார் கவரிங். நீ கீழே போச்சுன்னா கவர் பண்ணணும், மேலே போச்சுன்னா ஷார்ட் அடிக்கணும், ரிவர்ஸ் பண்ணணும். நிஃப்டி ஒவ்வொரு வாரம் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பாருங்கள். நிஃப்டியில் கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 2,000-3,000 கோடி விற்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து 3,000-5,000 கோடி வாங்குறாங்க. நிஃப்டியில் வந்து ஷார்ட் பண்ணுறாங்க, நிஃப்டியும் வாங்குறாங்க. 7,000-8,000 கோடிக்கு வாங்குறாங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்லையும் விற்கிறாங்க, வாங்குறாங்க. அது அவங்களால தான் பண்ண முடியும். நீங்களும் நானும் பண்ண முடியாது. ரீட்டெயிலெலாம் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ வெரி கேர்ஃபுல். நீங்கள் 1 லாட் வாங்க முடியுங்க, 2 லாட் வாங்குறேன். அவங்க 10 லாட், 100 லாட்டு, கோடிக்கணக்கில் 7,000-8,000 கோடி ரூபாய்க்கு நிஃப்டி ஷார்ட் இருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி ஷார்ட் இருக்கிறாங்க. நிஃப்டி ஃபின் சர்வீசஸ் வாங்குறாங்க, ஷார்ட் இருக்கிறாங்க. மிக்ஸ் மசாலா பாத் எப்படி இருக்குங்கிற மாதிரி அதே மாதிரி மிக்ஸில் தான் இருக்குது, பார்த்துடுங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 58,615 ஆல் டைம் ஃப்ரெஷ் ஹை வந்திருக்கு. மேற்கொண்டு 58,660, 740க்கு மேலே போகிறதுக்கு தம் கிடையாது. 860க்கு மேலே சஸ்டெயின் ஆகுமாங்கிறது சவுத் தான். ஏன்னா ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி இந்த 4 பேங்க் உள்ள இன்னொரு 4-5-6 பேங்க் எல்லாம் மர்ஜ் ஆகிற நியூஸில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பேங்க்கில் பண்ண போகிறாங்க, பியூசி பேங்க்கில் பண்ண போகிறாங்களா அப்படின்னா கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் और बैंक ऑफ बड़ौदा அந்த 4 பேங்க்லையுமே less than 10% தான் இருக்குது. எக்ஸப்ட் கனரா பேங்க் 11, ஐ திங்க் 10.9. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிஎஸ்சியில் போகுமா, ப்ரைவேட்டில் போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் யாருக்குமே நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கு முதல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் வேறு, ஃபைனான்ஸ் ரெண்டு மெர்ஜ் ஆகுது. அதில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் உள்ள ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது. ஹவுசிங் ஃபைனான்ஸில் 80% ஃபாரின்ட்ட இருக்குது, 20% they are demanding. மோஸ்ட்லி ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அவுட் ஃப்ரம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஒன். செகண்ட் திங், ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் ஏற்கனவே ஒரு 20% ஸ்டேக் கட்டிடுங்க. 2 active board members necessary for that. That is a Mauritius. ஜப்பான் பேங்க் வந்து அதை வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அனைவாது கிளிக் ஆகலாம். இப்போ 810, 820, 840 வரை வந்தது. 620 இருந்து. கீப் ஸ்டாப் லாஸ் 760. பை அண்ட் ஹோல்ட் F1. Maybe it will cross within a month or 2,000 rupees. This is my personal view. Take care of. சப்போர்ட் லெவலில் பேங்கை பார்க்கும்போது, பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது 57,760, 560, 57,460 வரைக்கும் வரலாம். அதுக்கு கீழே போனாலும் 57,120 வரைக்கும் போகும். வாங்குங்க, கால் ஆப்ஷனில் வாங்குங்க. நம்பர் ஆஃப் டேஸ் பாருங்கள். பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி செட்டில்மெண்ட் தான். வாங்குங்க, எப்போனாலும் விற்கலாம். 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கீழே வரும்போது வாங்குங்க, மேலே போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வாங்க. லாட்டு கம்மி தான், ரிஸ்க்கு கம்மி. அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. பார்த்து பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையை வச்சா சுட்டுரும். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.